கம்பம் அருகே தோட்டத்தில் ஆடுகளுக்கு புல்லறுக்க சென்றவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் விவேகானந்தர் தெருவில் வசித்து வரும் தெய்வம் என்பவர் ஆடுகள் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் ஆடுகளுக்கு புல் அறுத்து வருவதாக வீட்டில் கூறிவிட்டு தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடி மணிக்கட்டி ஆலமரம் செல்லும் சாலையில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர் காயங்களுடன் மரத்தடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் வடக்கு காவல் நிலைய போலீசார் தெய்வத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆடுகளுக்கு புல்லறுக்க சென்றவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருமாரப்பட்டி ஊராட்சி புதிய மேல்நீர் தேக்க தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடம் ஆகியவற்றை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் கருமாரப்பட்டி ஊராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய 2 வகுப்பறை பள்ளி கட்டிடம் மற்றும் மேல்நீர் தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்நிலையில் ரூபாய் 32.80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடம் மற்றும் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல்நீர் தேக்க தொட்டியையும் தொட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் BP அண்ணாமலை, துணை செயலாளர் அப்பாசாமி, பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குளித்தலையில் யானை தந்தம் கடத்தி வந்து விற்க முயன்ற சிறுவன் உள்ளிட்ட 5 பேரை வனச்சரக அலுவலர்கள் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் VNS நகரைச் சேர்ந்த பெருமாள் என்பவரிடம் யானை தந்தம் விற்பனைக்காக வைத்திருப்பதாக சென்னை வன அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து சென்னை வன அலுவலகம், திருச்சி மற்றும் மதுரை வன அதிகாரிகளை தொடர்பு கொண்டு குழு அமைத்து பிடிக்க உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து கரூர் மாவட்ட வனத்துறை வனசாரகர் தண்டபாணி தலைமையில் அடங்கிய குழுவினர் யானை தந்தத்தை விற்க முயன்ற கும்பலை சுற்றி வளைத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து யானை தந்தத்தை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட பெருமாள், நாகராஜ், ராஜா, நடராஜன் மற்றும் ஒரு சிறுவன் உள்ளிட்ட 5 பேரையும் குளித்தலையில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். திருக்கோவிலூர் அருகே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பக்தர்கள் வந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதி மலைவாழ் மக்கள் சுமார் 55 பெண்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு திருவண்ணாமலை வழியாக சங்கராபுரம் நோக்கி தனியார் பேருந்தில் வந்து கொண்டிருந்துள்ளனர். தொடர்ந்து திருக்கோவிலூர் அருகே வந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தின் மீது மோதி அருகிலுள்ள பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் சிக்கி படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்களை பொதுமக்கள் மற்றும் போலீசார் உதவியுடன் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து திருப்பாழப்பந்தல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடலூர் பகுதியில் நடைபெற்று வரும் கோழி சந்தையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு வடலூர் மட்டுமல்லாது கடலூர் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த கால்நடை வியாபாரிகள் தங்கள் கால்நடைகளான ஆடு, மாடு, கோழி, புறா உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் வடலூர் கடலூர் செல்லும் சாலையில் இருபுறமும் ஆக்கிரமித்தவாறு கோழி சந்தை நடைபெற்று வருகிறது.
இதுபோன்று சாலையை ஆக்கிரமித்தவாறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை விற்பனை செய்து வருவதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.